லவ் கேக்குது லவ். யோ ஏன் புள்ளைய போட்டு அடிக்கிறியா? யோ ஸ்கூலுக்கு படிக்கணும்ச்சா லவ் பண்ணி தெரியாயா? லவ் 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 கேக்குது. சிச்சி ஓடு. அண்ணா ஏன்னா புள்ளைய அடிக்கிறியா? யோ லவ் பண்றாயாமா? நோ என்னன்னா நீ இந்த காலத்துல போய் லவ் பண்றதுக்குலாம் அடிக்கிற? யோ லவ் பண்ணா பரவாயில்லையா, வேற ஜாதி பண்ண லவ் பண்றான், பண்ணலாமா? பெரிய காதல் மன்னனு இவரு. தம்பி ஏன்பா புள்ளைய போட்டு அடிக்கிறியா? லவ் பண்றாயா? யோ இந்த காலத்துல போய் ஜாதி பாத்துட்டு இருக்கியா? யோ ஜாதி என்னையா ஜாதி? நான் பாப்பனா ஜாதி? இவன் வேற மத பொண்ணு லவ் பண்றாயா? இங்க வா அடி வாங்க வா. WWE சாம்பியன்டா. லவ் கேக்குது லவ். யோ ஏயா புள்ளைய போட்டு அடிக்கிறியா? யோ லவ் பண்றாயா அவன்? யோ என்னையா நீ இந்த காலத்துல போய் ஜாதி மதம் பாக்குறியா? யோ ஜாதி மதம்லாம் நான் பாப்பனாயா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா பரவாயில்லையா, அவன் ஒரு பையனை லவ் பண்றாயா? யோ ஆயோ அவனாடா நீ? பண்ணாடா கூட்டிட்டு இருக்கல நவுரா. நல்லா ஆளு மண்டையும் பாரு ஆரஞ்சு மண்டை. ஹாய் ஆண்டி. சே தல்ல டிவி பார்த்துட்டு இருக்கல. சரி ஓகே. என்ன ஆண்டி ஒட்டட அடிச்சாவுதா? ஆமாடா ஆமா. என்ன பண்ண உனக்கு? அடிங்க வரட்டா. என்ன ஆண்டி என்ன சாப்பாடு? என்ன சும்மா இப்ப பாரு கண்டுபிடிச்சு நின்னுட்டு இருக்க. சிப்பா. என்ன ஆண்டி? சிப்பா. வரட்டா. Tomorrow. அம்பே போலாமாப்பா? போலாமா? என்னடா மூஞ்சி இது? காட்டு பண்ணிக்கு கண்ணாபுரான் பவுடர் அடிச்ச மாதிரியே. பவுடர் அடிக்கணும் பூச கூடாது. சீ குறைச்சிட்டு வா. இங்க தான வச்சேன். எங்க பூட்டு சாவியை காணோம்? தம்பி பூட்டு சாவி தேடுறா. ஐயா தேவையில்லாத நேரத்துல எல்லாம் கண்ணில் படுது. தேவைப்படுறப்ப எங்க போகுதுன்னு தெரியலையே. தம்பி ரூம்ல வர்றா. மா பூட்டு சாவி இங்கே இல்லம்மா. யாரா அவன் குறுக்க வந்துட்டு இருக்கான்? ஏய் ராஜன் ஸ்டோரி பத்தியா? பெரிய கேங்ஸ்டரா இருப்பார் போலடா. ஆமாண்டா. என்னடா ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நீ சொல்ற கேட்க முடியாது போடா. டேய் ராஜன் ஏதோ அடுத்த ஸ்டோரி போட்டிருக்காரா? கூட்டத்தே மாட்டுறாரா ராஜனை? ராஜனை பயங்கரமான ஆள்டா. என்னடா முறைக்கிறான் கோப்பம் ஓன. இங்க பாருங்க அடுத்த ஸ்டோரி போட்டிருக்காரு. ஏய் ராஜனை ஒத்தாளு அவனு 2 பேரு எப்படி எம்பிலாம் அடிக்கிறாரு பாருடா. ராஜனை மாசுடா. ஏய் ராஜன் வர்றா. ராஜனா மழை வர பெய்யுது, காலேஜ் லீவ் விடுவாங்கன்னு தெரியலையே. கனமழை காரணமாக சென்னை, தஞ்சை, பாண்டிச்சேரி, நாகை, மயிலாடுதுறை லீவு தான், கன்ஃபார்ம் லீவ் தான்டா ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. விடுமுறைடா. போடா போடா காலேஜ் போடா. டேய் அடிக்கிறாமா நீ? Tomorrow. இன்னைக்காச்சும் காலேஜ் லீவ் விடுவானுங்களா? சிக்கம் புயல் சிக்கமாக வந்து மஜாவாக சூறவிட இருப்பதால் சிக்கம் புயல்டா கன்ஃபார்ம் காலேஜ் லீவு தான்டா. சென்னை, திருவாரூர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்னா கல்லூரி தான்டா கன்ஃபார்ம் லீவு தான்டா. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. இல்ல புரியல. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. யோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? அவனுல பார்த்தா தான் மனுஷனா தெரியுதா? அவனுலாச்சும் பரவாயில்ல 2 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவானுங்க. நான் 3 பஸ் பிடிச்சு போனியா? இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அயன்மேன் மாதிரி தெரியுதா இல்ல ஸ்பைடர்மேன் மாதிரி தெரியுதா? எடு செருப்ப. காலேஜ் ஒழுங்கா போக மாட்டான் அவன். போனா ஏடாமே இங்க வா. யோ ஆயோ கோல் 2 பேர் வா. நோ சோர் பொண்ண நோ. ஜம்ப் பண்ணு. உக்காரு. எந்திரி. சுத்து. இவன் போற ஒரு வயசோருக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பாட்டு பாடு. எவன்டா உன்ன பெத்தான் அவன் கையில கருத்தான் செத்தான். பாட்டுல வேணா டான்ஸ் ஆடு.
வேற பாட்டு. சூப்பர் சூப்பர் டாமி. இங்க பா 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 வந்து சாப்பிடுவா. ஐ தேங்க்ஸ்ண்ணா. A few minutes later. என்ன டாமி ஃபுல்லா சாப்பிட்ட போல. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. டாமி இங்க பா. நோ, மூட்டு போண்ணே, தூக்கம் வருது. டாமி சிப்பா மா தண்ணி வருதா, வண்டியை கழுவ போறேன். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். வாடா வாடா, வருஷத்துக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வரனாலடா நான் குளிக்கிறேன். ஊத்து ஊத்து, அப்படிதான் மூஞ்சிலே ஊத்து. இந்த சைடு அந்த சைடு அப்படி ஊத்து, இப்படி ஊத்துறா, இங்க ஊத்துறா, எப்படியாச்சும் ஊத்துறா, மேல ஊத்துறா. ஏய் தண்ணி ஊத்திட்டே, டைம் ஊத்தாத. ஒழுங்கா துணி எடுத்துட்டு தோட. தோட தோட தோட, மூஞ்சிலே தோட. அங்க அங்க அங்கதான், கையில தோட, கால தோட. சிச்சி அங்க போகாத, கூச்சமா இருக்கு. கால தோட. சி மறுபடியும் அங்க ஓரம் பாருங்க. அங்க தோட. அப்படி அங்க வேணா, அங்க வேணா. கூச்சமா இருக்கா? ஊத்து ஊத்து. என்னடா கோமியமே தெளிக்க, மொத்தமா ஊத்துறா. மா துணூர் எடுத்துருவாமா, பட்டை பண்ணணும். வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. முன்னாடி 2 பட்டை, பின்னாடி இண்டிகேட்டர்ல 2 பட்டை. அதே மாசா நிப்பாட்டுறா, மாசா ரைடு போறோம். டேய் அங்க வேணாடா. டேய் ஏன்னா சீட்டெல்லாம் பட்ட போற. டேய் ஏன்னா பட்டை போட்டு இருக்க, இது என்ன குளிப்பாட்டினா? டேய் இம்பார்ட்டல. A few minutes later. இப்பதான் வண்டி பார்க்க அழகா இருக்கு. யோ பாருங்க பாட்டியா, கட்டு பேத்துக்கிட்டு என்ன பார்த்தா வண்டி மாதிரி இருக்கு, வரி குதிரை மாதிரி இருக்கையா. பேசலாமா சார்? நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். 1ஆம் தேதி கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டு அடுத்த நாளே டெபிட் ஆகும். இதுதான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அது இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு இது போடுவீங்க, இவையெல்லாம் கற்பனையேன்னு. அப்படிலாம் போடாதீங்க சார், இதெல்லாம் உண்மை உண்மை சம்பவம், மிடில் கிளாஸ் வாழ்க்கை சார். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 1ஆம் தேதி எப்படி எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, போயிட்டு வந்துடுறேன் சார். நம்ம வயசுல யாரை போடுறீங்க? உங்க மைண்ட்ல யாராச்சும் வச்சிருப்பீங்களா சார்? நீங்களே சொல்லுங்க சார். ராஜுக்கே ஸ்டார் போடுங்க சார், நல்லா கண்டென்ட் கொடுப்பாப்ல. டே என்னடா நாளை அவரே சொல்லிக்கிறாரு சார். நமக்கு நம்ம தான் சார் கெத்து. சூப்பர் சார். தம்பி, ஹவுஸ் லோனு, தங்கச்சி ஃபீஸு, இஎம்ஐ, கரண்ட் பில்லு கட்டியாச்சாப்பா? கட்டிட்டேம்மா. சரிப்பா. தம்பி கையில் காசு இருக்குல்ல? கையில சொல்லுடா, செலவு காசு இருக்குல்ல? செலவு காசு இருக்குமா? அண்ணா கேட்டரிங் சர்வீஸ் ஒரு ஆள் குறையுது, என்னண்ணா பண்றது? இந்த ரோட்ல ஒருத்தன் வெறும் பர்சோட போனா பாரு, அவனை கூப்பிடு, கரெக்டா இருப்பான். டேய் தம்பி, கல்யாணத்துக்கு சாப்பாடு பரிமாறணும், வரியா? இதோ வரேண்ணே. அதாவது பப்ளிக் டாய்லெட் இருந்தும் பப்ளிக் பிளேஸ்ல பாத்ரூம் போறாங்க, இது ரொம்ப தப்பு சார். ஒரு நிமிஷம் சொல்லு தம்பி, ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன் பாருங்க சார். தம்பி பாத்ரூம் இங்கே தானப்பா இருக்கு. இதுதான் 10 ரூபா கொடுத்துட்டு உள்ள போங்க. 10 ரூபாயா? ஆமா. இல்லையேப்பா என்கிட்ட. இல்லைன்னா வெளில எங்கேயாச்சும் போய்க்குங்க. சரிப்பா, இங்கே தான் யாரும் இல்லை, போக வேண்டியதான். 10 ரூபா இருக்கிறவன் பாத்ரூம் உள்ள போறான், 10 ரூபா இல்லாதவன் வெளில தானே சார் போறான். அதான் சில இடங்கள்ல இலவச டாய்லெட் இருக்கே, சில இடங்கள்ல. ஏன் சார் சில இடங்கள்ல தான் உங்களுக்கு பாத்ரூம் வருமா தம்பி? அப்படிலாம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் சார் இப்படி பண்றீங்க? கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார். குடிக்கிற தண்ணி தான் காசு குத்து வாங்குறோன்னா பாத்ரூம் கூடவா சார் காசு குத்து போனோம்? முதல்ல இலவச டாய்லெட் எங்கே பார்த்தாலும் கட்டுங்க சார், அப்புறம் இதை பற்றி வந்து பேசுங்க சார். ஓகேப்பா, நீ சொல்கிற மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இலவச டாய்லெட் கட்டிட்டு அப்புறம் நாங்கள் வந்து பேசுகிறோம், சரிங்களா? ஓகே சார். மச்சான் சூப்பர்ரா, ஃப்ளாஷ்பேக் எப்படிரா? அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் உண்மைதான், ஆனால் அதில் அந்த வயசான தாத்தா கிடையாதுடா, அது நானு. என்னடா சொல்கிற? ஆமாண்டா மச்சான், அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம் அடக்க முடியலடா, சரின்னு உள்ளே போனா 10 ரூபா தான் போலான்றாரு. என்கிட்ட காசே இல்லடா, அதான் போய் யாரும் இல்லாத இடத்துல போய் இறக்கி நாசம் பண்ணிட்டேன்டா. பாத்ரூம் கே 10 ரூபா, பாத்ரூம் கே 10 ரூபா, பாத்ரூம் கே 10 ரூபா. காலண்டர் இன்னைக்கு நமக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். சோதனை. சரி ஏதோ ஒன்று, போய் டீ சாப்பிடலாம். நம்ம டீ போட்டியா இல்லையா? ஐயோ ஐயோ, எவன்டா இதெல்லாம் குறுக்க போட்டுருது? கையை தண்ணியில வச்சா தாண்டா கரெக்டா இருக்கும். கண்ணுங்கடா பின்னாடி வச்சிருந்த போடம். கை வேற பழுத்துருச்சே. மாத்தி வேற திருக்கிட்டானா? அப்பா இப்பதான்டா கரெக்டா இருக்கு.
என்னடா அது கால் வைக்கிறதெல்லாம் கண்ணுவெடியா இருக்கு. காலண்டர்ல சோதனைன்னு போட்டது சரிதான் போல. ஓ, போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. கிளாஸ் ஆகுது. ஒரு ஹோம்ஒர்க் எழுதுற கிடையாது, ஒரு டெஸ்ட் ஒழுங்கா எழுதுற கிடையாது. இந்த ஏ செக்ஷனுக்கு பி செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. ஒஸ்ட் இந்த கிளாஸே ஒஸ்ட். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கீங்க. கிளாஸை கவனிக்கவே வரல. இந்த ஏ செக்ஷனுக்கு பி செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. டீச்சர் இது பி செக்ஷன். அதான்டா இந்த பி செக்ஷனுக்கு ஏ செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. கிளாஸ் ஆகுது, மட்டமான கிளாஸ். பசங்களா நீங்க? ஏபி செக்ஷனை போய் பாருங்க, தங்கமான பசங்களா இருக்காங்க. இந்த சி செக்ஷன் மொத்தமா ஒட்டு பசங்க. A few minutes later. 3 கிளாஸை கம்பைன் பண்ணி உட்காந்தாச்சா? உட்காந்தாச்சு டீச்சர். ஏமனே உன் கிளாஸ்ல வந்து ஏ செக்ஷனோட பி செக்ஷன் நல்ல பசங்க சொல்லியிருப்பாங்களே. ஆமா ஆமா ஏமனே உன் கிளாஸ்ல வந்து சி செக்ஷனோட ஏபி செக்ஷன் தான் நல்ல பசங்க சொல்லியிருப்பாங்களே. ஆமா சொன்னாங்க. உங்க கிளாஸ்ல சொன்னாங்களே, அதானே எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ 3 செக்ஷன் ஒண்ணா இருக்கு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஒஸ்ட் 3 செக்ஷனுமே ஒஸ்ட். ஒரு ஹோம்ஒர்க் எழுத கிடையாது, ஒரு டெஸ்ட் எழுத கிடையாது, சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது. இது மாதிரி ஒஸ்ட் பேட்சை என் லைஃப்லயே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு பாடம் இருக்கிறதுக்கு பக்கத்து ஸ்கூல்ல போய் எடுக்கலாம், எவ்வளவோ நல்ல பசங்க இருக்காங்க.